சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அங்கே நில்லு, வீட்டுக்குள்ள வராத. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் என் பொண்டாட்டிய பாக்கிறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்கேன். நில்லு நில்லுன்றா என்னாடி உனக்கு? இந்த வேற இது என் பொண்டாட்டி வீடு மட்டும் இல்ல, என் தாய் மாமன் வீடும். நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். அத கேக்குறதுலாம் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த வீடு தேடி வந்து கத்துற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அதான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, கிளம்பி போயிட்டே இரு. ஏத்தா, ராஜபாண்டி மாப்பிளைக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்குதாயே. நீ பாட்டுக்கு அவரை வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க, உள்ள கூட்டி போய் பேசுதாயே. யாருக்கு எப்படி என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒண்ணு எனக்கு கத்து கொடுக்காத, உன் வேலைய மட்டும் பாரு. ஏய் விரா புலி, என் மேல இருக்க கோவத்தை ஏண்டி அவன் மேல கட்டிட்டு இருக்கா? இந்த பாரு, இந்த வீடு உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, என் பொண்டாட்டிக்கும் இந்த வீட்டுல சரி பங்கு இருக்கு. நாளைக்கே இந்த வீட்டுல என் பொண்டாட்டிக்கு பங்கு இருக்குன்னு கோர்ட்ல கேஸ் போட்டுன்னு வச்சுக்கோ, பாதி சொத்தை புடிங்கிட்டு போயிடுவேன். பாக்குறியா? ஐயோ, நான் ஒரு உங்ககிட்ட எல்லாம் போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. நான் என் மச்சானே என் பொண்டாட்டியை பார்த்து பேசிக்கிறேன், நீ கிளம்பு. ஏய், இந்த வீட்டுல எனக்கு என்ன பவர் இருக்கு, என் பொண்டாட்டிக்கு என்ன பவர் இருக்குன்னு சொல்லியா? எப்பா மாப்பிள்ள தம்பி, நான் இந்த வீட்டுல உட்கார்ந்து கஞ்சி குடிக்கிறது உனக்கு பொறுக்கலையா? ஏப்பா இதுக்குதான் புள்ளட் எடுத்துட்டு வந்தியா? போப்பா. இங்க சோத்த தின்னுட்டு அங்க சப்போர்ட் பண்றியா? இரு, ஒரு நாளைக்கு சோத்துல விஷம் வச்சிடுறேன். கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க, கேட்டியா? போதுமா, வந்த வேலை முடிஞ்சிருச்சா? நான் பாத்துக்கிறேன் ஏரியா. துவரு, நான் இப்ப ஒழுங்கா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. நான் உன்கிட்ட பேசவும் வரல, சண்டை போடவும் வரல. என் பொண்டாட்டிய நான் பார்க்க வந்திருக்கேன், மரியாதையா வழி விட்டுரு. உன் பொண்டாட்டி வீட்ல எல்லாம் இல்ல, வெளியே போயிருக்கா. வெளில போயிருக்காளா? எங்க போயிருக்கா? தெரியாது, அவ என்ன என்கிட்ட சொல்லிட்டா போறா. அவ வந்தானா வீட்டுக்கு வெளியவே வச்சு பாத்துட்டு போ. வீட்டுக்குள்ள வர வேலை எல்லாம் வச்சுக்காத. ஏன் புலி, மூளைகள் ஏதாவது மங்கி போச்சா என்ன இதுக்கு? சரி, தங்க எங்க போயிருந்து தெரியுமா உனக்கு? ஏப்பா, தங்கச்சி தொலைச்சி எங்க போயிரும் எனக்கே தெரியாது. நானே இப்பதான் வெளியில இருந்து வரேன். எங்க போயிருப்பா? என்ன மாப்பிள்ள தம்பி, இருக்கு போதா இல்லையா? போன நாட் ரீச்சபிள்னு வருது. நாட் ரீச்சபிள் தான் வருது. வீட்டுல யாருக்கிட்டும் சொல்லாம எங்க போயிருப்பா? நான் நினைக்கிறேன் மக்கள்கிட்ட ஏதாவது குறை கேட்கறதுக்காக போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் அங்கேயே போய் பார்த்து உஷாராரு, வசங்க வச்சிட போதும். சரி, பார்த்து பத்திரமா போங்க. நீங்க பாருங்க, பணம் ஆசை பிடிச்ச பேய்களா, யானட இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல? ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? இப்பதான் துளசி, நீ எங்க ரூட்டுக்கே வந்திருக்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாதானே எங்களாலையும் பதில் சொல்ல முடியும். நீ என்ன பண்ணுன்னு இப்ப சொல்ற, கேட்டுக்கோ. இது இந்த ஊர்ல குடிசை வீட்டுல இருந்தோம் நம்ம திட்டத்துல சேராதவங்களோட பேர் லிஸ்ட். இத நீ எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் நம்ம ஹவுசிங் திட்டத்தை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசி அவங்க கையில காலில் விழுந்தாவது இந்த திட்டத்துல சேராதவங்களை சேர்த்து விட்டு பணத்தை வசூல் பண்ணணும். இல்ல, இனிமே எங்க ஊர் ஜனங்களை பலிகடை ஆக்க முடியாது. எப்ப நீங்க இந்த அளவுக்கு வந்துட்டீங்களோ அப்பவே உங்களை பத்தி தெரிஞ்சிருச்சு நீங்க ஒரு ஃப்ராட் கும்பல்னு. நீங்க எங்க ஊர் ஜனங்களை ஏமாத்தி மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு போக தான் வந்திருக்கீங்க. இனிமே நீங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு நான் துணையா இருக்க மாட்டேன். நீ எங்களுக்கு துணையா இல்லைன்னா என்ன, உன் அண்ணன் எங்களுக்கு துணையா இருப்பான். ஏன்னா இந்த பிளான சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்ற போறதே உன் அண்ணன் தான். அவ இப்ப மயங்கி இருக்கிறத வச்சு நாங்க எங்க காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நீ எப்படி எங்க வழிக்கு வந்துதான் ஆகணும். ஏன்னா உனக்கு வேற வழியே கிடையாது. உன் அண்ணன் உனக்கு வேணும்னா நீ எங்களுக்கு ஒத்துழைச்சுதான் ஆகணும். இந்த நேரத்துல இப்படி முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன் அண்ணனை நீ உயிரோட பார்க்கவே முடியாது. அண்ணனை விட்டுருங்க, என்ன ஒண்ணு பண்ணல. சோ சிம்பிள். உங்க அண்ணனை விடணும்னா நாங்க சொன்னதை நீ செய்யணும். எங்க திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றி வை. முதல்ல மீதி பணத்தை வசூல் பண்ணி கொடு. உங்க அண்ணனை விட்டுடுறோம். இல்ல, என்னால அது முடியாது.
இந்த ஊர் மக்கள் என்ன நம்பி இந்த திட்டத்துல பணம் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியாது. அப்படி கூட சேர்ந்து நானும் அவங்களை ஏமாத்தினா இந்த பாவம் என்ன சும்மாவே விடாது. போர்க்காரங்க ரொம்ப அப்பாவிங்க, ஏழைங்க, கூலிக்கு வேலை செய்யறவங்க. என்ன துளசி இது? லிஸ்ட்ல இருக்கிற பாதி பேர் தான் பணம் கட்டியிருக்காங்க, மீதி பேர் இன்னும் பணம் கட்டாம இருக்காங்க. வசூல் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பணம் கட்டுற நிறைய பேர் ஊர்ல இல்ல. மத்தவங்கள இன்னைக்கு சாயங்காலமா கட்டுறேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க கிட்ட நான் வசூல் பண்ணி கொடுத்துறேன். தயவு செஞ்சு அண்ணனை விட்டுருங்க. அவர் எங்க இருக்காரு? இங்க பாரு துளசி, உன் அண்ணனை இங்கே வச்சுக்கணும்ல எங்களுக்கு ஆசை கிடையாது. லிஸ்ட்ல பணம் கட்டாத ஊர் ஜனங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டு உன் அண்ணனை நீ கூட்டிட்டு போயிட்டே இரு. ஓ அண்ணனுக்கு மயக்கந்தளி வைக்கிறதுக்கு மாத்து மருந்து ரெடியா இருக்கு. இந்துஜா, ம் ம் கொடு. இந்த மருந்தை உன் அண்ணனுக்கு எப்போ போடணும்னு நீதான் முடிவு பண்ணி சொல்லணும். மொத்த வசூலையும் முடிச்சிட்டேன்னு அந்த இனிப்பான செய்தியை சொல்லு. உடனே உன் அண்ணன் மயக்கத்தை தெளிய வச்சிடலாம். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லையா? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வீடு விட போய் லிஸ்ட்ல இருக்கிற பாதி விடங்களுக்கு மேல அப்பாவி ஜனங்க கிட்ட பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கூட உங்க பேரரசுக்கு அளவில்ல. பணம் பணம் ஏன் இப்படி அலையறீங்க? துளசி, நீ இப்படி ஆவேசப்படுறதுனால ஒன்னும் நடக்க போறதில்ல. உன் அண்ணனுக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்னா நீ இப்படி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீ எங்க ஊருக்குள்ள போய் 4 வீட்ல பணம் வசூல் பண்ண. லிஸ்ட்ல 4 பேரோட எண்ணிக்கை குறையும். நான் என் அண்ணனை பார்க்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அவரை என் கண்ணுல காட்டுங்க. தயவு செஞ்சு ஒரு தடவையாவது என் அண்ணனை பார்த்துட்டு போறேன். அப்பதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். என் அண்ணனை பார்க்காம போனா என்னால யாரையும் பார்த்து பேச முடியாது. எனக்கு என் அண்ணன் ஞாபகமாவே இருக்கும். தயவு செஞ்சு என் அண்ணனை காட்டுங்க. சொல்லு. இங்க பாரு துளசி, ஒரே ஒரு தடவை உன் அண்ணனை பாக்கிறதுக்கு பெர்மிஷன் தரோம். போய் பார்த்ததும் உடனே ஊருக்குள்ள போய் வசூல் பண்ற வேலைய ஆரம்பிக்கணும். புரிஞ்சுதா? ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, லிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீட்லயும் வசூல் பண்ணி முடிக்கணும். அதுக்கு ஒத்துக்கிட்டா நீ உன் அண்ணனை போய் பாரு. என்ன சொல்ற? நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ நான் செய்யறேன். என் அண்ணன் எங்க இருக்காரு சொல்லுங்க. அதோ எதிரில இருக்கிற ரூம்ல தான் உங்க அண்ணன் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. போய் பாரு. நீங்க எல்லாம் போங்க. சரி. ம். இந்த பெட்டி உள்ள வை. எஸ். வச்சாச்சா? ம். அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாரு. ம். ஓகே. அண்ணே 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 இங்க பாரு. ஐயோ, நான் உன்னை இந்த நிலைமையிலேயே பார்க்கணும். ஐயோ, என்னால தானே நீ இப்படி கிடக்குற. நீ ஜூஸ் வேண்டான்னு சொன்னப்பவே நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இந்த கையால தானே உன்னை ஜூஸ் கொடுத்து குடிக்க வச்ச. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நீ என் பேச்ச தட்ட முடியாம தானே நீ இப்படி கிடக்குற. நீ ஊர்ல இருந்து வரட்டும்னா கொஞ்ச நாள் காத்திருந்தேன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் பேச்ச மதிக்காம இந்த ஃப்ராட் கும்பல் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இந்த பழா போட சதிகாரங்களோட திட்டத்தை என்னைக்கு நான் ஏத்துக்கிட்டேனோ அன்னைக்கு எனக்கு 7 பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இன்னும் நான் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்க போறேன்னு தெரியலையே. நீ ஊர் ஜனங்க கிட்ட இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்த பேரு, புகழ், கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்ட.
என்ன மன்னிச்சிருந்த, என்ன மன்னிச்சிரு அண்ணே. அண்ணே இங்க பாரு, இங்க பாரு அண்ணே. அண்ணே இங்க பாரு அண்ணே. அக்கா அக்கா, துளசி மறுபடியும் ஊர்ல வசூல் வெட்டி ஆரம்பிச்சிட்டா. துளசி வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அக்கா. இந்த வீடு கட்டுற திட்டத்துல பணத்தை கட்டி சேர்ந்துடுறீங்களா? இல்லம்மா, எங்களால அவ்வளவு பணம் கட்ட முடியாதுமா. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லம்மா. அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க. நல்ல வசதியா வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? இப்போ உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கோ அதை கட்டி அந்த திட்டத்துல முதல்ல நீங்க சேர்ந்துக்கோங்க. தயங்காதீங்கக்கா, இருக்கிற பணத்தை கட்டி சேர்ந்துக்கோங்க. இந்தாம்மா. வரேன். சரிம்மா. இது பிடிங்க. யாருக்கு இப்ப போன் பண்றான்னு தெரியலையே. யார் திவாகர்? துளசி தான் பண்றா. எடுத்து பேசுங்க, என்ன சொல்றான்னு பாப்போம். சொல்லுங்க துளசி. ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் பணத்தை வசூல் பண்ணி என் ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்தாச்சா? கொடுத்துட்டேன். வெளியூர் போயிருக்க ஊர்க்காரங்களை தவிர மத்த எல்லார்கிட்டயும் பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டேன். இனிமே வசூல் பண்ணணும்னா ஊருக்கு போனவங்க திரும்பி வந்தாதான் முடியும். இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதோட என் அண்ணனை விட்டுருங்க. ஒன்னும் காதுல விழ மாட்டேங்குது. இதுக்கு மேல பக்கத்துல போனா இவன் நம்மள பாத்துருவாளே. என்ன பண்றது? என் அண்ணன் தான் எனக்கு உசுரு. இதுக்கு மேல என் அண்ணனை கஷ்டப்படுத்தாதீங்க. அவர் மயக்கத்தை தள்ளிய வச்சிருங்க. என்ன துளசி, நாங்க கொடுத்த லிஸ்ட் என்ன முடிக்கவே இல்ல. டாஸ்க் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இப்படி பாதி வேலையை மட்டும் முடிச்சிட்டு அதுக்குள்ள உன் அண்ணனை விட சொல்லி உதவி கேட்கறது உனக்கே நியாயமா இருக்கா? ஏன் என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜனங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அப்படி இருந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. துளசி, இப்படி தேவையில்லாம ஆர்கியூ பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஊருக்கு போன எல்லாரும் எப்ப திரும்ப வருவாங்கன்னு விசாரிச்சு பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கற வேலையை பாரு. அது மட்டும்தான் உன் அண்ணன் உயிரை காப்பாத்துறதுக்கான உனக்கு இருக்கிற ஒரே வழி. இந்துஜா, நான் சொல்றதை கேளுங்க. துளசி, கடைசி 1 மணி நேரத்துல கூட உன் அண்ணனை எங்களால காப்பாத்த முடியும். அதுக்கான மாத்து மருந்து எங்க கிட்ட இருக்கு. அதனால உன் அண்ணன் நினைச்சோன்னு நீ கவலைப்படாத. உன் அண்ணன் தான் உனக்கு உசுருன்னு எனக்கு தெரியும். நீ ஊர் ஜனங்க ஒருத்தர் விடாம பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துரு. உன் உயிரை உங்ககிட்ட நல்லபடியா ஒப்படைச்சிடுறேன். ஆல் தி பெஸ்ட். பை. இருங்க இருங்க திவாகர், கட் மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என் அண்ணனை பார்க்கணும். என் அண்ணன் எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னால வசூல் பண்ண முடியல. இப்பவே ஆபீஸ்க்கு வரேன், என் அண்ணனை பார்க்க வரேன்.
சரி, வந்து பார்த்துட்டு போ. ஏன் முகல்ல ஒரு மாதிரி இருக்கு? ஏன் அழுற? உட்காரு. என்னாச்சு? ஏன் அழுற? அதுவும் ஸ்டேஷன் தேடி வந்திருக்க. என்னாச்சு சொல்லு. அண்ணே, முதல் தடவையா உங்களை ஸ்டேஷன்ல பார்க்க எதுக்காக வந்தனோ அதுக்கு தான் நான் இப்பவும் வந்திருக்கேன். புரியல. ஆமா அண்ணே, முதல் தடவை பார்க்க வந்தப்போ என் புருஷனை காணோம், காப்பாத்தி கொடுங்கன்னு கேட்க வந்தேன். அப்போ நீங்க காப்பாத்தி கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்போ நீங்க காப்பாத்தி கொடுக்கணும். என்ன சொல்ற பொண்ணே? சின்ராச காணுமா? அவரை காணும்னு, அவர் எங்க போனாருன்னே தெரியல. இத பாரு பொண்ணி, முதல்ல அழுறது நிறுத்து. சின்ன ரச கடைசியா எங்க எப்போ பார்த்த? அது தெளிவா சொல்லு. துளசியும் அவரும் தான் அந்த ஹவுசிங் போர்டு கம்பெனிக்கு திவாகர் இந்துஜாவை பாக்குறதுக்கு வீட்ல இருந்து கிளம்பி போனாங்க. அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு, என் புருஷனுக்கு ஏதோ ஆபத்துன்னு தோணுதுன்னு. அவரை நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும். கவலைப்படாத பொண்ணி, சின்ன ராச காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் சின்ன ராசுக்கு ஏதாச்சு என்னாச்சுங்கிற தகவல் எல்லாமே துளசிக்கு தெரியும், அப்படிதானே? ஆமாண்ணே, அதான் நான் தான் சொல்றேன்ல, அவகிட்ட நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். அவ வாயவே திறக்க மாட்டேங்கிறா. அப்ப கேட்டது நீ, வாயை திறக்கல. இப்போ கேட்க போறது நான். தன்னால வாயை திறந்து எல்லா உண்மையும் சொல்லுவா. இப்ப துளசி எங்க இருக்கா? தெரியலண்ணே. எங்க இருந்தா என்ன? எப்படியோ வீட்டுக்கு வந்தான் ஆகணும். வா, அவ வீட்டுக்கு போலாம். அண்ணே, துளசி இப்ப அவ வீட்ல இல்லண்ணே, எங்க வீட்ல தான் தங்கி இருக்கா. அப்புறம் என்ன, நேரம் உன் வீட்டுக்கு போவோம். யோ, அவங்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி கையெழுத்து வாங்கிக்கோ. ஓகே சார். டீடைல்டா வாங்கு. ஓகே சார். திவாகர் கிட்டையும் இந்துஜா கிட்டையும் துளசியை நாம தான் கோத்து விட்டோங்கிற உண்மைய வீரசிங்கம் அண்ணன் கண்டுபிடிச்சிட கூடாது. ஆம்ச மட்டும் அவர் நல்லபடியா கண்டுபிடிச்சு கொடுத்துடணும். அப்பதான் நம்ம மேல எந்த தப்பும் வராம நாம தப்பிக்க முடியும். பொன்னி, பொன்னி, அண்ணே போலாம் வா. துளசி, துளசி, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்த, நீ பார்த்தா இங்க வந்துகிட்டு இருக்கிற. நீங்க எதுக்கு என்ன தேடுறீங்க? அக்கா, உங்ககிட்ட வீட்டுக்கு பணம் கட்டதா? அதான் உங்க அம்மா கட்டிட்டாங்களே. அது எனக்குமா, இது வள்ளி கண்ணுக்கு. என்ன பாக்குற துளசி? பணத்தை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்துட்டேன். ஆத்தாலும் அவளும் ஏன் இப்படி பேராசை பிடிச்சு அலையறீங்க? இங்க வீடும் கிடைக்காது, பொண்ணும் கிடைக்காது. இது தெரியாம ஏன் இப்படி தேடி வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்து போறீங்க? வீட்டுக்கு ஒருத்தர் தான் வீடுன்னு சொல்லி இவங்களை திருப்பி அனுப்பவும் முடியாது. இந்த திவாகர் இந்துஜாம வேற நான் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே, அவங்கள மீறி நான் திருப்பி அனுப்பி வச்சா அவங்க நம்ம அண்ணனை ஏதாவது பண்ணிடுவாங்களோ? கடவுளே, போய் என்ன பண்றது? துளசி, என்ன யோசிக்கிற? நான் மட்டும் புது வீட்டுல குடியிருந்தா என் பொண்ணு மனசு ஏமாந்து போயிரும்ல. அதனாலதான் இவளுக்கும் ஒரு வீட்டை வாங்கலான்னு படாத பாடுபட்டு அங்கங்க பணத்தை பரட்டி கொண்டாந்துருக்கிறேன். ஒண்ணு யோசிக்காத துளசி, இந்த வாங்கிக்க. இந்த வாங்கு, வாங்கிக்க. இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. வேணான்னு மட்டும் சொல்லிடாத துளசி. அந்த பத்திரத்தை கொடு, வள்ளிக்கண்ணு கையெழுத்து போட்டு கொடுக்கும். துளசி அக்கா, எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். கொடுங்க. அம்மா குடுக்குறாங்க. இதுல ஒரு சைன் பண்ணுங்க.
கொடுங்க. போடு போடு. கொடுங்க. என் தங்கம், உன் நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருக்கணும் துளசி. வரேன். வரோம்க்கா. பொன்னி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. துளசி எப்படி இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்மள பத்தின உண்மை சொல்லிடுவா. இதுக்கு மேலே நாம இங்க இருந்தோம்னா மாட்டிக்குவோம். இருக்க கூடாது. இமிடியேட்டா இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். கிளம்பிடலாம். செல்வா, சொல்லுங்க சார். இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணு. நாம உடனே இங்க இருந்து காலி பண்ணி ஆகணும். எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. எல்லாத்தையும் pack சீக்கிரம். ஓகே சார். போங்க. சீக்கிரம். ஓகே சார். சீக்கிரம். இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, பேசாம வாய் மூடி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என் புருஷன் எங்கடி சொல்லு. நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் எனக்கு ஒண்ணு இல்ல, அது நல்லபடியா திரும்பி வந்துரும். நல்லபடியா வந்துரும்னா எங்க இருந்து வரும், எப்படி வரும்? என் புருஷனை கூட்டிட்டு போய் என்ன பண்ண சொல்லு, உண்மையை சொல்லு. சரி, எனக்கு என் அண்ணன் தான் எல்லாமே. என் அண்ணனுக்கு ஒண்ணுனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் திரும்பி வரும்போது என் அண்ணனோட தான் வருவேன். பஞ்சாயத்து தலைவர, திரும்பி வரும்போது என் அண்ணனோட தான் வருவேன்னா உங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியும் தானே அர்த்தம். அது மட்டும் இல்லாம எப்போ உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துருச்சோ அப்ப இன்கொயரிக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால நீங்க நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இஷ்டத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் நீங்க கிளம்பி போயிட்டே இருக்க முடியாது. எதுவா இருந்தாலும் அதை நான் முடிவு பண்ணும். கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. உங்க அண்ணன் எங்க? நான் தான் சொல்றேன்ல, என் அண்ணனுக்கு ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல, நான் இப்ப சின்னராசி எங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் வந்துருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? கண்டிப்பா என் அண்ணன் வருவாரு. அவரே உன் அண்ணனை ஒரு நாள் ஃபுல்லா காணும். நீ வீடு கட்டி தரேன்னு ஊர் ஃபுல்லா வசூல் பண்ணிட்டு இருக்க. அப்போ உன் அண்ணனை விட உனக்கு பேரும் புகழும் தானே முக்கியமா போச்சு. ஐயோ, நான் சொல்றதை கேளு. எனக்கு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணு ஒன்னும் டார்ச்சர் பண்ணல. அவ கேக்குறது நியாயமான கேள்வி. கூட பிறந்த அண்ணன் ஒரு நாள் முழுக்க காணா, ஆனா வீடு கட்டி தரேன்னு காசு வசூல் பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? இத பாருங்க துளசி, இந்த மாதிரி கும்பல் நிறைய பேர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. படத்தை ஏமாந்த கும்பல் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கமிஷனர் ஆபீஸ்க்கோ வந்து எப்படியாவது எங்க படத்தை திருப்பி மீட்டு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்கறது நீங்க டிவில நியூஸ் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எங்களுக்கும் ஏகப்பட்டது வருது. உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். அதனால தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உண்மையை சொல்லுங்க. ஒரு வேளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு கும்பல் உங்களை மிரட்டிட்டு இருக்காங்கன்னா வாயை திறந்து சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னது? இல்ல சார், நான் தான் சொல்றேனே, ஜனங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் இந்த திட்டத்துல நான் இறங்கி இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. மறுபடியும் மறுபடியும் நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. யாரை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இத பாருங்க துளசி, நீங்க செய்யற இந்த முட்டாள்தனத்தினால ஜனங்களை உங்க பணத்தை ஏமாந்துட போறாங்க. உங்களுக்கு அது கெட்ட பேரு தான். ஒரு வேலை உண்மையிலேயே உங்க அண்ணனை ஏதாவது ஒரு கும்பல் இந்த மாதிரி புடிச்சு வச்சிருந்தாங்கன்னா நீங்க பணத்தை வசூல் பண்ணி கொடுத்தா மட்டும் உங்க அண்ணனை உயிரோடு விட்டுருவாங்கன்னு நினைச்சீங்களா? சத்தியமா விட மாட்டாங்க. அதனால வாயை திறந்து உண்மையை சொல்லுங்க. மறுபடிய சொல்லு, மறுபடிய மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏத்தா துளசி, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, சின்ராஜ்க்கு எதுவும் பிரச்சனையா? சொல்லுதாயே. ஏத்தா, என் பேராண்டி எங்க சொல்லுதா? மறுபடிய சொல்லு, மறுபடிய கேக்குறதுல மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை இருக்கான்னு சொல்லு மறுபடிய. இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து பதில் சொல்லு. இவங்களுக்கு எப்படி உண்மையை சொல்லி புரிய வைப்ப? திவாகருக்கும் இந்த சவுக்கும் தெரியாம இவங்க கிட்ட நான் எப்படி உண்மையை சொல்லுவேன்? என் அண்ணனை இதுல இருந்து நான் எப்படி காப்பாத்துவேன்? ரெண்டுத்துக்குமே வழி இல்லாம இருக்கு. என்ன பண்றது? நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாதிரி தான் என்ன அர்த்தம்? சார், நீங்க எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்டாலும் என் பதில் இதுதான். என் பதில் இது ஒண்ணு மட்டும்தான். நீங்க யார் என்ன கேட்டாலும் என்ன கண்டிப்பா திரும்ப வரும். என்ன கண்டிப்பா வரும். துளசி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, நான் விட போறது இல்ல.
எனக்கு தேவையான விஷயம் உங்க அண்ணன் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, அது மட்டும் தான். என் அண்ணன் தான் வருவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அவ்வளவுதான் என்னால சொல்ல நீங்க முடியும். மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டு இருக்கீங்க துளசி. நீங்க உண்மை சொன்ன மட்டும் தான் என்னால உங்க அண்ணனை காப்பாற்ற முடியும். அதனால தயவு செய்து வாய் திறந்து உண்மையை பேசுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல. டாக்டர் டாக்டர் என் இப்ப எப்படி இருக்கு? என்ன மயக்க தெரிஞ்சு கண்ணு முழிச்சிருச்சா? பேஷண்ட் பிளட்ல பாய்சன் கலந்துருக்கு. அது என்ன பாய்சன்னே தெரியல. அதை ஐடென்டிஃபை பண்ணாதான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எங்களால கொடுக்க முடியும். ஏய் சொல்லுடி, என் புருஷனுக்கு என்ன விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்த? டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லு. என் புருஷன் உயிரை காப்பாத்து. உன்னை நானா என் அண்ணனை போய் ஏய், இந்த அழுது நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னோட தாலி நிலைக்கணும்னா நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். நீ கொடுத்த விஷத்தை பத்தி டாக்டர் கிட்ட சொல்லு. பண்ணி என்ன பேசுற நீ? மாப்பிள்ள இருக்கிற நிலைமைய பார்த்து துளசிய மனசு ஒடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கா. அது மேல இப்படி ஒரு பழி போடலாமா? பா, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நீங்க சும்மா இருங்க. இங்க பாருங்க, சண்டை போடுறதை விட்டுட்டு முதல்ல பேஷண்ட்டை காப்பாத்துற வழியை பாருங்க. என்னாச்சுமா? டாக்டர், என் அண்ணனுக்கு கொடுத்த விஷத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா விஷம் கலந்த ஜூஸ் குடிச்சதும் என் அண்ணனுக்கு மயக்கம் வந்துருச்சு. 48 மணி நேரத்துக்கு உன் அண்ணன் மயக்கத்துல தான் இருப்பான். அதுக்குள்ள மாத்து மருந்து கொடுத்து உன் அண்ணன் உசுரை காப்பாத்திருவேன்னு சொன்னாங்க. என்ன மருமகனே சொல்ற? ஆமா மாமா, அவங்க சொன்ன அந்த 48 மணி நேரத்துக்குள்ள ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்லயும் பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டா மாத்து மருந்து கொடுத்துருவோம். அது வரைக்கும் அண்ணன் மயக்கத்துல தான் இருப்பா. அந்த நேரத்துக்குள்ள நீ வரலன்னா உன் அண்ணனை உசுரோட பார்க்க முடியாது, மயக்கத்திலே போய் சேர்ந்துருவான்னு என்ன மிரட்டினாங்க. அண்ணனை காப்பாத்த வர வழி தெரியாம தான் வீடு விட போய் பணத்தை வசூல் பண்ணி கொடுத்த. இதுதான் நடந்தது. டாக்டர், என் அண்ணனுக்கு அவங்க என்ன விஷம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது அது தெரிஞ்சாகணும். நான் பேஷண்டோட பிளட்டை சென்னையில் இருக்கிற லேபுக்கு அனுப்புறேன். அதோட ரிசல்ட் வரட்டும். அது எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டாக்டர், இங்க பேஷண்டோட ஒய்ஃப் யாரு? என் பொண்ணுதான். மேடம், இந்த ஃபார்மாலிட்டிஸ் ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. சைன் போடுமா? வாங்கிக்கோமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கடவுளே, வணக்கம். சின்ராஸ்க்கு இப்ப எப்படிமா இருக்கு? மாம்ச உடம்புல என்ன மாதிரியான விஷம் கலந்துருக்குன்னு தெரியலன்னு டாக்டர் சொல்றாருன்னு. விஷம் கொடுத்த இந்த துளசியும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். இல்ல பொண்ணு, நான் தான் சொல்றேனே, நான் என் அண்ணனுக்கு விஷம் கொடுக்கல. அந்த திவாகர் எந்திரிச்சாவும் தான் ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்தாங்க. அத பத்தி சத்தியம் எனக்கு வேற எதுவுமே தெரியாது. எல்லாரும் என்ன நம்புங்க, எனக்கு எதுவும் தெரியாது. சார், அந்த திவாகர் எந்திரிச்சாவையும் பிடிச்சிட்டீங்களா? அவங்க 2 பேரையும் விசாரிச்சு என் அண்ணனுக்கு அவங்க என்ன விஷம் கொடுத்தாங்கன்னு கேட்டு என் அண்ணன் உயிரை காப்பாத்துங்க சார். தயவு செஞ்சு காப்பாத்துங்க. சாரி துளசி, கடைசி நிமிஷத்துல அவங்க 2 பேரும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க.
ஆனா கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணியாச்சு, எல்லா செக் போஸ்ட்லயும் சொல்லியாச்சு. நிச்சயமா கூடி சீக்கிரம் அவங்க 2 பேரும் மாட்டிப்பாங்க. அவங்க மாட்டினதுக்கு அப்புறம் சின்ராஸ்க்கு என்ன விஷம் கொடுத்தாங்கங்கறத விசாரிச்சு அதுக்கு என்ன மாத்து மருந்தோ அதை கொடுத்து சின்ராஸ் உயிரை காப்பாத்திடும். அப்பாதான் ஐயா ஒன்னும் கவலைப்படாதீங்க, சின்ராஸ் உயிரை காப்பாத்திடலாம். அது போதியா? அப்புறம் துளசி, இந்த ஊர் பூரா பணம் வசூல் பண்ண மோசடி கேஸ பொருளாதார குற்றப்பிரிவுல தான் பதிவு பண்ணும். அது விஷயமா பேசதான் நான் கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். சரியா? நீ கவலைப்படாதம்மா, சின்ராஸ் உயிரை காப்பாத்திடலாம்.